வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க மட்டன் கிரேவி எப்படி டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் செய்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் இன்றைக்கி மட்டன் கிரேவி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கிரேவி செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. 1/4 கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டு கறி நம்ம முழுகிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு விசில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க. மட்டன் கிரேவிக்கான நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் தனியா சேர்த்துருக்கேங்க, முழு தனியா. ஒரு 2 வரமிளகா போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 இன்ச்சு சைஸ் பட்டைங்க, ஒரு 2-3 கிராம்பு போட்டுக்கிறேன், ஒரு ஏலக்காய் துண்டு போட்டுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் வறுத்துட்டு இருக்கும்போது நல்லா வாசம் வரும். நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை ஒரு 4 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் கிரேவிக்காக. 4 வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணுங்க. வெங்காயம் வதங்கிறதுல தான் இருக்குது நல்லா அந்த மட்டனோட ஸ்மெல்லு நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கிரேவிக்கு எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நல்லா வரும் கிரேவி. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்து எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அடுத்தது நம்ம சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்து நல்லா கலரிட்டு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்து குழஞ்சி வந்துடுங்க தக்காளி பழம். நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று சேர்த்து நம்ம கிளறி கொடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா வேகத்துக்காக ஒரு 2 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. தக்காளி பழம் நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மட்டனை எடுத்துக்கலாங்க. பாயில் பண்ணி வச்ச மட்டனை எடுத்து நம்ம வெறும் தண்ணியை விட்டுட்டு மட்டன் மட்டும் எடுத்து நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணுங்க. நம்ம இப்போ மசாலா வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தனியா, காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு அந்த பவுடரை நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. மட்டனோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கணுங்க. அப்புறம் நம்ம வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம அடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதோடு சேர்த்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் உப்பு போட்டிருக்கேங்க. உப்பு வேணுன்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ இந்த பேஸ்ட்டு, இந்த பொடி எல்லாம் சேர்த்து நம்ம மட்டனோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குங்க இல்லையா, அந்த தண்ணியை நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க. நான் அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அலசி நம்ம ஊற்றிக்கலாங்க. இது கூட சேர்த்துக்கலாம்.
நல்லா சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. நான் காரத்துக்காக பெப்பர் சேர்த்துக்கிறேங்க. பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம கொஞ்சம் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் சேர்த்துட்டு நமக்கு வேண்டிய தண்ணி வந்து தேவைப்படுறத ஊற்றிட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடுவோங்க. நம்ம வெங்காயம் நல்லா வதக்கி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சதால் தாங்க இந்த மாதிரி கிரேவி கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிரேவி திக்காக வந்திருக்கு. வேணுன்ற அளவு நம்ம திக்னஸ் பார்த்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வு. இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரைஸுக்கும் வித் பரோட்டாக்கு இந்த மாதிரி சப்பாத்தி சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க ஹோட்டல் ஸ்டைலில். இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்த ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.